எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு வைக்கிறது தெரியாத ஒரு குழப்பத்தில் அண்ணன் இருக்கேன். இப்போ பிஜேபி எதிர்த்தேன். நான் கிறிஸ்தவ கைக்கூலி, இஸ்லாமிய கைக்கூலி, ரெண்டு பேரும் சல்லிக்காசு கூட கொடுக்கல. ஒத்த ஓட்டு கூட போடாத, ஒத்த ஓட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு என் கையில் திருவோட கொடுத்தான். நான் தெருவோடு தீரேன். விளங்குதா? அது ஒரு கூலி. திமுகவை எதிர்த்தான். இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதை அவங்க தொலைக்கத்தான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணா, திமுகவை எதிர்க்கும் போது ஆர்எஸ்எஸ், பிஜேபி கைக்கூலி, பிடி கூலி வாங்கி வாங்கி இந்த கை இழந்துக்கிறான். இவன் கூலி இவனும் கொடுக்கலாம். இப்போ இப்போ விஜய் அவர்களை எதிர்க்கல. எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. நாங்க சில கேள்விகளை முன் வச்சோம். அப்படித்தான் தட்சாடி வரான சில கேள்விகளை முன் வச்சான். அதுக்கு பதில் திறந்தா சொல்லணும், என்ன போகணும். எங்களை விமர்சிக்கிற, எங்களை எதிர்க்கிற அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஒண்ணு, நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன், என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது. நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரி. எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை. ஆனால் எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும். விளங்க? நீ வேலுநாச்சியார படமா வச்சுட்டா மறவர் எல்லாம் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோரெல்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்லி வச்சா இல்ல, சொல்லி வச்சான்ல, அவன்கிட்ட கேளு என்னங்க இந்த பேச்சு பேசுறாருன்னு. அம்பேத்கரை போட்டா தாழ்த்தப்பட்ட எல்லாரும் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்ப எங்க இருக்கான் என் பாட்டேன் அயோத்திதாசனும் ரெட்டமலையும் எம்சி ராஜாவும். அவன் ரத்தத்துல நான் இருக்கேன். நான் ஒரு கோட்டை போட போறேன்டா, ஒரு கோட்டை, அதுக்கு மேல ஓவர் கோட்டு. நாங்க அண்ணல் அம்பேத்கர் கோட்டை வாங்கல, கோட்பாட்டை வாங்கிட்டோம். இங்க கோட்டை யாருது? என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு. அது என்னன்னா அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு, அது இன்னொரு தாத்தா எம்சி ராஜாவோட கோட்டு. புரியுதா? அதுல இதை நல்லா கவனிச்சுக்கணும். இவன் எப்படி கற்பிப்பான்னா, இப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்டின்னு வச்சுக்க, என்னையா அப்படி தப்பா சொல்றீங்களா, இது எப்படி இப்படி சொல்லிட்டீல, இப்படி பேசிட்டீல, ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திக்கிறீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது. மதச்சார்புள்ள சமூக நீதி என்ற ஒன்று இங்க உண்டா? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், சமூக நீதி. விளங்கிருச்சுல? இங்க மதம் எங்க இருந்து வருது? மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இதுல இருக்கா இல்லையா? இந்து நாங்க நாடார், தேவர், கோனார், செட்டியார், முதலியார், இந்த உடையார், முத்தரையர், படையாச்சி, கவுண்டர் எல்லாம் இருக்கான், இந்துல இருக்கான். எங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு. இது கேள்வி. ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா, சார் என்ன சார் நீங்க என்ன விமர்சிக்கிறீங்க? ஏ கேள்வி கேட்டா பதில் சொல்லியா? இந்த களத்துக்கு வந்தா கேள்வி. இப்ப என்னை விடு, 15 வருஷமா இந்த அயோக்கிய பயிலுக வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்கா. நீ மண்ணெளி வித்தனா, மலையை குவாரின்னு வெட்டினா, இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா, இல்ல 4000 கோடி போட்டு மழை நீர் வெளிந்தோட காதா வெட்டுன்னு வாய்க்கில போட்டனா, என்னடா அயோக்கிய பிள்ளை என்னடா திட்டுறா என்ன? அப்பதான் உன் வட்டியில சோறு விழும். பத்தியா என்னை பேசித்தாண்டா பிச்சை சாப்பிட்டு இருக்க பரதேசி. இதை புரிஞ்சுக்கணும். நான் வெல்லாமலே பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன்டா.